வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரதமர் மோடியை சந்தித்த விஜய் பேசியது என்ன? தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக டெல்லி சென்ற விஜய் பிரதமர் மோடியை இன்று சந்தித்தார். பிரதமருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தார். சந்திப்பின் போது மாநில உரிமை, நிதி சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முதல்வர் விஜய் பிரதமர் மோடியிடம் மனுவை வழங்கினார். 20 நிமிடங்கள் நடந்த சந்திப்புக்கு பின் மீண்டும் தமிழ்நாடு இல்லத்துக்கு திரும்பினார். சந்திப்பு தொடர்பான போட்டோக்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை முதல்வர் விஜய் சந்திக்க உள்ளார். PM மோடிக்கு CM விஜயின் 4 முக்கிய கோரிக்கைகள். முதல்வராக பொறுப்பேற்ற பின் டெல்லியில் பிரதமர் மோடியை விஜய் இன்று முதல் முறையாக சந்தித்தார். இந்த சந்திப்பு 20 நிமிடங்கள் வரை நீடித்தது. இந்த சந்திப்பின் போது பிரதமர் சோழர் கால ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டு வந்தமைக்காக முதல்வர் விஜய் நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து 4 முக்கிய கோரிக்கைகளை பிரதமரிடம் முதல்வர் முன்வைத்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்திலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாட உள்துறை அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தல் வழங்க வேண்டும். வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட பூமி பூஜையை நடத்த கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. இது காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கும் முரணானது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை அனுமதிக்கக்கூடாது என ஜல்சக்தி அமைச்சகத்திற்கும் மத்திய நீர்வள ஆணையத்துக்கும் அறிவுறுத்த வேண்டும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது அதிகரித்துள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 மீனவர்களை விடுவிக்க வேண்டும். தமிழக மீனவர்களின் 266 படகுகளை மீட்டு வர இலங்கை அரசை மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் விஜய் கூறியுள்ளார். பினராயி வீட்டில் ரெய்டு, ED அதிகாரிகள் மீது அட்டாக். கேரளாவில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகார் தொடர்பாக முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். CMRL கனிமவள நிறுவனத்துடன் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றது. பினராயி விஜயனுக்கு சொந்தமான கண்ணூர், திருவனந்தபுரம் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தினர். கோழிக்கோட்டில் உள்ள முன்னாள் அமைச்சரும் பினராயி விஜயனின் மருமகனுமான முகமது ரியாஸ் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. திருவனந்தபுரத்தில் உள்ள பினராயி விஜயன் வீட்டில் சோதனையை முடித்து வெளியே வந்த அமலாக்கத்துறையினர் காரில் ஏறி புறப்பட்டனர். அப்போது அங்கு கூடியிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் மற்றும் பினராயி விஜயன் ஆதரவாளர்கள் அமலாக்கத்துறையினர் காரை மறித்தனர். அவர்களை அப்புறப்படுத்த போலீசார் முயற்சித்தனர். போலீசாரின் பாதுகாப்பையும் மீறி கார்கள் மீது கற்களை வீசி அந்த கும்பல் தாக்குதல் நடத்தியது. காருக்குள் பெண் அதிகாரிகள் உட்பட பலர் இருந்த நிலையில் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்த கார் சேதமடைந்தது. தம்பானூர் போலீசில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்பவம் தொடர்பாக புகார் அளித்துள்ளனர். SIR நடைமுறை சரியானதே, சுப்ரீம் கோர்ட் அதிரடி. வாக்காளர் பட்டியலில் இரட்டை பதிவு, போலி வாக்காளர்கள், இறந்தோர், நிரந்தர முகவரி மாற்றம் செய்தோர் பெயர்களை நீக்க தேர்தல் கமிஷன் சார்பில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டது. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் SIR நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. தேர்தல் கமிஷன் நடவடிக்கைக்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இதன் மீது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்து இன்று தீர்ப்பு வழங்கியது. சுதந்திரமான, நியாயமான தேர்தல் என்ற இலக்குடன் தேர்தல் கமிஷன் சார்பில் நேரடியாக மேற்கொள்ளப்பட்ட SIR பணி சரியானதே. போலி வாக்காளர்கள், இரட்டை பதிவுகளை களைய வேண்டும் என்ற எண்ணத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பணியில் நாங்கள் திருப்தி அடைகிறோம். இந்த விவகாரத்தில் தேர்தல் கமிஷன் அதன் அதிகார வரம்பை மீறியதாக தெரியவில்லை. எனினும் ஒருவரின் குடியுரிமையை தேர்தல் கமிஷன் நிர்ணயிக்க முடியாது. சந்தேகத்தின் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பற்றிய தகவல்களை தேர்தல் கமிஷன் மத்திய அரசிடம் வழங்க வேண்டும். பெயர் நீக்கப்பட்டோர் தங்கள் தரப்பு நியாயத்தை, விளக்கத்தை முன்வைக்க சரியான வாய்ப்பு வழங்க வேண்டும். குடியுரிமை விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் கூறினர். பள்ளி மாணவர்களுக்கு பழைய முட்டையா? அண்ணாமலை கேள்வி. பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக பள்ளி மாணவர்களின் மதிய உணவு திட்டத்தில் வழங்கப்படும் முட்டைகளுக்கு ஆண்டு முழுவதும் ஒரு முட்டைக்கு ரூபாய் 5.63 என்ற நிலையான விலையை தமிழக அரசு வழங்குகிறது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் ஒரு முட்டை ரூபாய் 3.70 என்று விலை குறைந்தபோது ஒப்பந்ததாரர்கள் சுமார் 20 கோடி முட்டைகளை வாங்கி
குளிர்சாதன கிடங்குகள் சேமித்து வைத்திருக்கிறார்கள் என செய்திகள் வெளியாகியுள்ளன. அதாவது குறைந்த விலைக்கு பெருமளவில் சேமித்து வைத்து ஆண்டு முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. முட்டை என்பது நீண்ட காலம் கெட்டுப்போகாமல் இருக்கும் பொருள் அல்ல. குளிர்சாதன கிடங்கில் மாதக்கணக்கில் வைத்திருந்து பின்னர் தொலைதூர கிராமப்புற பள்ளிகளுக்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் தரம், ஊட்டச்சத்து மற்றும் உணவு பாதுகாப்பு நிச்சயம் பாதிப்புக்குள்ளாகும். கடந்த திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவுக்கு பல முறை அழுகிய முட்டை வழங்கப்பட்டதை கடுமையாக கண்டித்திருக்கிறோம். தாவேக ஆட்சியிலும் அதே நிலை தொடராமல் இருக்க வேண்டும். இது வெறும் கொள்முதல் சார்ந்த பிரச்சினை அல்ல, லட்சக்கணக்கான பள்ளி குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் பெற்றோரின் நம்பிக்கை சார்ந்ததாகும். எனவே முட்டைகளின் சேமிப்பு காலம், தர பரிசோதனை, போக்குவரத்து மற்றும் விநியோக நிலை குறித்து தமிழக அரசு வெளிப்படையான கண்காணிப்பையும் கடுமையான ஆய்வையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தில் எந்தவித அலட்சியமும் ஏற்க முடியாது என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தையே உலுக்கிய வழக்கு, பாய்ந்தது குண்டாஸ். கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டது தமிழகம் முழுதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போலீசார் சோதனையில் சிறுமியின் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த கார்த்திக், அவனது நண்பன் மோகன்ராஜ் கைதாகினர். இருவர் மீதும் போக்சோ மற்றும் கடத்தல் பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதில் கார்த்திக் தப்பச் செல்ல முயன்றபோது விழுந்து கை கால்களில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் உள்ளான். மோகன்ராஜ் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். கார்த்திக்கை ஜூன் 5 வரையிலும், மோகன்ராஜை மே 27 வரையிலும் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மோகன்ராஜின் காவல் இன்று முடிந்ததை அடுத்து கோவை போக்சோ கோர்ட்டில் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டான். வழக்கை விசாரித்த நீதிபதி மோகன்ராஜின் காவலை ஜூன் 5ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார். குற்றப்பத்திரிகை தயாரிக்கும் பணியில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த சூழலில் மோகன்ராஜ் மற்றும் கார்த்திக் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி பரிந்துரையின் பெயரில் கலெக்டர் பவன்குமார் உத்தரவிட்டுள்ளார். வடபழனி முருகன் கோயில் தேரோட்டம் கோலாகலம். சென்னை வடபழனி முருகன் கோயில் வைகாசி விசாக திருவிழா 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை கோலாகலமாக நடந்தது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாளை குதிரை வாகன புறப்பாடு நடக்கிறது. நாளை மறுநாள் இரவு 7 மணிக்கு வடபழனி ஆண்டவர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். வைகாசி விசாகமான 30ஆம் தேதி காலை 7:35 மணிக்கு வள்ளி தேவசேனா சமேத சண்முகர் வீதி உலா நடக்கிறது. காலை 9 மணிக்குள் தீர்த்தவாரி உற்சவமும் கலசாபிஷேகமும் நடக்கிறது. இரவு 7 மணிக்கு திருக்கல்யாண உற்சவமும் மயில் வாகனத்தில் புறப்பாடும் நடக்கிறது. பின்னர் சுப்பிரமணியர் வீதி உலாவினை அடுத்து கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறும். 31ஆம் தேதி இரவு விசேஷ புஷ்ப பல்லக்கு புறப்பாடு, சுப்பிரமணியர் வீதி உலா நடக்கிறது. வைகாசி விசாக பிரம்மோற்சவ விடையாற்றி கலை நிகழ்ச்சிகள் வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தினமும் மாலையில் நடக்கிறது. பரதநாட்டியம், சொற்பொழிவு, இன்னிசை கச்சேரி, வீணை கச்சேரி, இசை சொற்பொழிவு போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுத்து போட்ட சுழற்சி, ஊற்றப்போகும் பேய்மழை. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை, வட மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மத்திய கிழக்கு, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் எதிரொலியால் இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது. இன்று முதல் 29 வரை வட உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை
ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை காரணமாக கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் எச்சரித்துள்ளது.